நான் ஒரு நாள் ஊருக்கு 100 பேர் அப்படின்ற புக்கு ஒன்று படிச்சுட்டு இருந்தேன். அதில் ஆனந்தன்றவர் தான் ஹீரோ. ஆனந்தன் அவரோட ஃப்ரெண்டு கோவிந்தசாமி வீட்டில் போயிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு நாள் நைட்டு வெளியில் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. அப்போது ஆப்போசிட் வீட்டில் ஒரு பாட்டி ஒருத்தவங்க அங்கே இருக்க எல்லா குழந்தைங்களையும் கூப்பிட்டு வச்சு கதை சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பாட்டி அவரோட கணவரை தான் ஹீரோவா வச்சு கதை சொல்லுவாங்க. அந்த பாட்டியோட கணவர் ரொம்ப பைல்வானாகவும் பலசாலியாகவும் இருந்ததாகவும் அங்க இருக்க எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும் அப்படின்னு போராடினதாகவும் அந்த கதை ஃபுல்லா இருக்கும். அதை கேட்டுட்டு இருக்க எல்லா பசங்களும் அவங்க கணவர் மாதிரியே ஆகணும், பலசாலியாகவும் பைல்வான் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பயர் ஆவாங்க. ஒரே உற்சாகத்தோட கத்துவாங்க. இதை கேட்டுட்டு இருந்த ஆனந்தன் ஒரு புன்முறுவல் விட்டுட்டு சிரிப்பாரு. ஏன்னா அந்த பாட்டியோட கணவர் ஒரு தொழுநோயால இறந்து போய் எதுக்குமே உதவாம செத்து போன ஒரு ஆள். ஆனா அந்த பாட்டி அந்த கதையவே மொத்தமா மாத்தி எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பல பாட்டி தாத்தாக்களோட கதைகளை கேட்டுதான் நாம இப்ப ஒரு கேரக்டராகவே உருவாகி இருக்கோம். இந்த மாதிரி கதை சொல்ற பாட்டி தாத்தாக்கள்லாம் இன்னும் இருக்காங்களா என்னன்னு கூட தெரியல. அப்படி ஒருவேளை உங்க வீட்டுல இருந்தாங்க அப்படின்னா நீங்க தான் ஒரு லக்கியஸ்ட் பர்சன். ஒருவேளை கதை சொல்லும் பாட்டி தாத்தாக்கள் உங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.